வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சுராஜ் வெஞ்சிரமூடு இவர் ஒரு மலையாளத்தில் ஒரு சிறந்த நடிகர். பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 படத்தில் ரஜினிகாந்துடன் நடிக்கிறாரு. இவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நடிகர்கள் என்னென்னா அவங்களுக்கு கமலஹாசன் அப்படிங்கிறவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே மலையாள படங்கள், அது குறிப்பாக கமலஹாசன் படங்கள் பார்த்து, தமிழ் படங்கள் பார்த்து, ஸோ அப்படி வந்தவங்க. கமலஹாசனை பொறுத்தவரை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, மலையாள நடிகர்களுக்கே அவர் நடிப்பு கற்றுக் கொடுத்தவர். என்ன காரணம் அப்படின்னா, மலையாள நடிகர்கள் ஆர்ட் ஃபிலிம்லேயும் ஒரே மாதிரி நடிப்பாங்க, கமர்ஷியல் படத்துலையும் ஒரே மாதிரி நடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த வித்தியாசமே இருக்காது. ஆனால் கமலஹாசனை பொறுத்தவரைய ஒரு மசாலா படத்தில் எப்படி நடிக்கணும், ஒரு ஆர்ட் ஃபிலிமில் எப்படி நடிக்கணுங்கிற வித்தியாசத்தை அவங்களுக்கு காமிச்சவர் கமலஹாசன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடிக்கணும் போல் இருக்குது, இது ரெண்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் போல் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞர் தான் சுராஜ் வெஞ்சிரமூடு. அவரை பொறுத்தவரைய அவர் விருமாண்டி, குணா, சிப்பிக்குள் முத்து இதெல்லாம் என்னோட ஃபேவரட் படம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் கமல் சார் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தாலும் படத்தில் அந்த கேரக்டரில் அதை காமிக்க மாட்டார். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ, இப்போ ஒரு மனநிலை பிறன்ற ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டர், ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஐக்யூ கம்மியாக இருக்கிற ஒரு கேரக்டர் சிப்பிக்கல் முத்துன்னா அந்த படம். ஸோ அந்த மாதிரி அந்த படத்துக்கு படம் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டராகவே மாறுறவர் கமல் சார். விருமாண்டின்னா விருமாண்டியாகவே மாறிடுறாரு. அதுவும் அவரோட டைரக்ஷனில் அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி ஜெயிலர் 2 பட நடிகர் சுராஜ் வெஞ்சிரமூடு உலகநாயகனுக்கு புகழாரம். சித்ரா லக்ஷ்மணன், இந்த சித்ரா லக்ஷ்மணன் உலகநாயகன் கமலஹாசன் உங்களை புகழ்ந்து பாராட்டியிருக்காரு. அந்த ஃபேஸ் அண்ட் ஃபேம் அவார்டு அதில் 2026 இப்போ ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினார் சித்ரா லக்ஷ்மணன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பாராட்டினார் உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கும்பொழுது, அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அவார்டுக்கு. அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவரோட வீடியோ நோட் போட்டாங்க, ஒரு சின்ன வீடியோ நோட்டு. அதில் அவர் சித்ரா லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் கமல் சாருக்கு தனபால் அப்படின்னு ஒரு தனபாலா கரெக்டாக பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், ஒரு ஃபோட்டோகிராஃபர் கம் அவர் பிஆர்ஓ. ஸோ அவர் பயங்கர 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. கமல் சார் அவரும், கமல் சாருக்கு அவர் தான் பிஆர்ஓ. இவர் ரொம்ப ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனோன்னு, நீ என் படத்துக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வந்துரு, கேமரா சைடு ஒர்க் பண்ணு, நான் வேற பிஆர்ஓ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த பிஆர்ஓ தான் சித்ரா லக்ஷ்மணன். இவர் என்ன நினைச்சிருக்காரு, சித்ரா லக்ஷ்மணனை பொறுத்தவரைய இவர் இவ்வளவுதான், இப்படிதான் இருப்பாங்க பிஆர்ஓ, இவ்வளவுதான், இதுக்கு மேலே இவர் போகமாட்டாங்க அப்படின்னு அவரும் ஒரு அனுமானம் வச்சிருக்காரு. ஸோ ஆனால் இவர் என்னன்னா பிஆர்ஓவை இருந்து பார்த்துருக்காரு, அவரால் முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே பாரதி ராஜாட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்திருக்காரு. அப்போ கமல் சார் என்ன நினச்சிருக்காரு, இவர் பாரதி ராஜாட்டெல்லாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டார், ஒரு பாதியிலேயே வந்துடுவார், நம்மளை தேடி தான் வருவார் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் பார்த்தா ப்ரொடியூசர் ஆகிட்டார், டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போயிருக்காரு. அது இவரை பொறுத்தவரை சித்ரா அப்படிங்கிற பேர் எதன காரணத்தினால வந்ததுங்கிறதையும் சொல்றாரு. இந்த சிற்று இலக்கியம் அப்படிங்கிறது நடத்துவாங்க. காந்தி, பாரதியார், இவங்கெல்லாம் சின்ன கலைஞர், இவங்கெல்லாம் கையெழுத்து பிரதி இது நடத்துவாங்க. கவிஞர் வாலி கூட நடத்தியிருக்காரு கையெழுத்து பிரதி, இவங்களே எழுதி சுஜாதா பண்ணியிருக்காரு எழுத்தாளர். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினவர் தான் சித்ரா லக்ஷ்மணன். அந்த பத்திரிகைக்கு பேர் சித்ரா, அதுவே நிலைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி இவர் தன்னை டைரக்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகாக சொன்னார். அதில் குறிப்பாக உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஒரு கதை சொல்லும் பொழுதே அதில் இன்னர் லேயர் மாதிரி சில விஷயங்களை சொன்னார். பாலச்சந்தர் அவருக்கு 80 வயசு. அவர் தன்னோட வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழணும் அப்படின்னு நினச்சாராம். எல்லாம் அவர் காலில் விழுந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஆயுசு கம்மி அப்படின்னு நினச்சாராம். அப்போ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வந்திருக்காரு, ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் காலில் விழுந்தாராம். ஸோ இது என்னன்னா, ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு டிக்ஷனரி மாதிரி. அவருக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு நாலேஜோடு வந்தவர் சித்ரா லக்ஷ்மணன். அவர் பல்வேறு துறைகளில் கலக்கிறாரு. அவருக்கு கேரி ஆன் சித்ரா அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காரு உலகநாயகன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஆக்டர் வித்தார்த் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் என்னென்னா,
இப்போ சினிமாவில் வந்து இவர் பெரிய நடிகர் சின்ன நடிகர்னு வித்தியாசம் பார்க்குறாங்க. அப்படி வித்தியாசம் பார்க்கறது வந்து இந்த படத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். அது எப்படிங்க படத்தை பாதிக்கும் அப்படின்னா அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. இப்போ ஒரு காட்சி நடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த காட்சிக்கு முன்னாடி அந்த நடிகர்கள் உட்காந்து பேசினா தானே அவங்களுக்குள்ள ஒரு ரேப்போ டெவலப் ஆகும். இப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்லியாக நடிக்க போகிறாங்க. ஆனால் இவர் வந்து இப்போ ஒரு பெரிய நடிகர் 150-200 கோடி கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர், கமல் சார் மாதிரி ஒரு 60 வருஷத்துக்கு மேலே இருக்கார். அவர் பெரிய நடிகராக இருக்கார் கமல் சார். அவர் கூட வர்றவர் வந்து கமல் சாரை கிட்ட கூட நிற்க முடியாது, அவ்வளவு இப்போதான் வளர்ந்து வர்ற நடிகர். அப்படின்னா 2 பேர் சேர்ந்து நடிக்கும் பொழுது அது ஸ்க்ரீனில் க்ளீனாக தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, கமலஹாசன் மட்டும்தான் சின்ன நடிகர் பெரிய நடிகர்னு பார்க்கறது இல்லை, அந்த காட்சிக்கு முன்னாடி எல்லாரையும் உட்காந்து அந்த சீனை பற்றி பேசுகிறாரு, அவங்களோட ரிஹர்சல் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நடிக்கிறாரு. அதனால தான் கமலஹாசன் படத்தில் மட்டும், அண்ணன் உலகநாயகன் கமலஹாசன் படத்தில் மட்டும் எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க, இது ஏன் மற்ற படத்தில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இந்த ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலையே அப்படின்னு. அது என்ன காரணம் அப்படின்னா, கமலஹாசனுக்கு வந்து தான் மட்டும் நல்லா நடித்தா பத்தாது, தன்னோடு கூட நடிக்கிறவங்களும் நல்லா நடிக்கணும். இதை தான் அவர் பல மேடையில் சொல்லியிருக்காரு. ஒரு காட்சி நல்லா வரணும்னா நான் மட்டும் நல்லா நடித்தா பத்தாது, என்னோட சேர்ந்து நடிக்கிறவங்களும் பிரமாதமா நடிக்கணும். ஒரு காட்சியில் அவங்க என்னை தூக்கி சாப்பிடணும்னா அவங்க தூக்கி சாப்பிட்ற மாதிரி நடிக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் கமல் படத்தில் மட்டும் ஏன் மற்ற படத்தில் ஏன் அப்படி நடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி பாலா படத்தில் மட்டும் ஏன் எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க, இவங்க ஏன் மற்ற படத்தில் போகிறப்ப இந்த மாதிரி நடிக்கலை. இப்போ சரவணன் வந்து பருத்தி வீரனில் நடித்த மாதிரி ஏன் மற்ற படங்களில் அவருக்கு அந்த மாதிரி வல்ல அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அதுதான் அந்த இவர் கமலஹாசன் படங்கள்ல எல்லாரையும் சமமாக நடத்துறாரு. ஒரு சின்ன நடிகன் பெரிய நடிகன், இவன் வந்து கூட சம்பளம் வாங்குறவன் கம்மி சம்பளம் வாங்குறவன்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காட்சி, ஒரு தேவர் மகன் படத்துல முதல்ல அப்படியே மெல்ல நடப்பாங்க, கொஞ்சம் அந்த நடை கொஞ்சம் வேகமான நடையா மாறும், அப்புறம் ஓடுற மாதிரி வரும். அந்த ஒரு காட்சியில் நடிக்கிற நடிகர் அவர் இறந்துட்டார். இப்ப நாகராஜ சோழன் பேர் அவரோட பேரு. அந்த நடிகரோட கூட கமல் சார் உட்காந்து எப்படி நடக்கணும், நம்ம 2 பேரும் என்ன பண்ணணும் ரிஹர்சல் பார்த்து தான் அந்த காட்சியெல்லாம் எடுக்கப்பட்டது. ஸோ சும்மா அப்படியெல்லாம் எடுத்துடல. அவர் படம் ஏன் நல்லா வருதுன்னா அவர் மெனக்கடுறாரு. அதை வந்து வித்தார்த்து சொல்றாரு, கமல் சார் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் சமமா நினைச்சு அந்த காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணோம்னா நல்லபடியா வரும். அது வந்து இங்க நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத அவர் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டார். IPL 2வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் KKR. 14 வருஷம் கழிச்சு 13 வருஷம் கழிச்சு முதல் முறையாக மும்பை 2012க்கு அப்புறம் 2026 தான் முதல் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிற ஒரு ட்ரபுள் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இப்போ இருக்கிற டீம் வந்து பயங்கரமான டீம். ரோஹித் சர்மா வந்து உடம்பை குறைச்சி லீனர் மீனர் ஸ்ட்ராங்கராக வந்து என்ன பேட்டிங், என்ன அடிக்கிற பால்லாம் வெளியில் 6 என்ன மாதிரி அடிக்கிறாரு. அவங்க மொத்தமே 10 6 அடித்தாங்க KKR அவங்க இன்னிங்ஸில். இவங்க பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட 10 6 அடிச்சிட்டாங்க. அது வந்து ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், ரியான் ரிக்கில்டனாக இருக்கட்டும், அவங்களோட பேட்டிங் வந்து பிரமாதம். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஸோ அந்த ஜிங்ஸை ப்ரோக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஜிங்ஸை ப்ரோக் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பிரமாதமாக இருக்காங்க. அதுவும் ஷர்துல் தாக்கூர் 4 விக்கெட்டு, அவரை லார்டு தாக்கூர் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டாரு, பிரமாதமாக போலிங் போட்டு. அந்த பிச்சிலையும் என்னால் வந்து விக்கெட் எடுக்க முடியும், அந்த பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் என்னால் விக்கெட் எடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணார். 220 அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். நான் நினச்சேன் அது 250 260 போகும்னு. நல்ல வேலையாக 220 பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இருக்கு. தோனி இல்லை, தோனி வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஆட மாட்டார். அதே மாதிரி டிவால் பிரிவிஸும் ஆட மாட்டார். டிவால் பிரிவிஸுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேக்ஸ்வெல் வருவார்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டினியூஸ் என்டர்டெயின்மெண்ட்டு. மே 24 வரைய லீக்கு, அதுக்கப்புறம் நாக் அவுட்டு. ஸோ கண்டினியூஸாக 84 மேட்சஸ் இருக்குது. வி வில் என்ஜாய்.